Hello friends, this is Sabila. Welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டி and simple methodல mango jam வீட்லயே எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். So ரெசிபி பார்க்கிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒரு mango எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணி நல்லா பீல் பண்ணிட்டு சாப் பண்ணி எடுத்து வெச்சுக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி ரஃப்பா கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ட்ரையான மிக்ஸி ஜார் எடுத்துட்டு இந்த ரஃப்பா சாப் பண்ண மேங்கோ பீசஸ் வந்து சேர்த்துடலாம். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது, நல்லா ஸ்மூத்தாக ஃப்ளஃபியாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ பாருங்க எவ்வளோ நல்லா ஃப்ளஃபியாக எவ்வளோ சாஃப்ட் அண்ட் க்ரீமியாக இருக்குது பாருங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நல்லா டீப்பான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. எதனாலனா மேங்கோ வந்து ஸ்ப்ளாஷ் ஆகும் மேலே, ஸோ அதனால சேஃப்டி பர்பஸ்க்காக முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நான்ஸ்டிக் பேன் வந்து யூஸ் பண்ணுங்க, அப்போ தான் ஒட்டாமல் வரும். இப்போது மேங்கோ பல்ப் வந்து சேர்த்துட்டு நல்லா ஒரு 1 minute வந்து நல்லா குக் பண்ணிக்கோங்க. 1 minuteக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1 கப் சுகர் சேர்த்துருக்கேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டோட்டல் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 minutes ஆகும். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ளாஷ் ஆகும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லிட்டு வச்சுட்டு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கையிலையும் படாது. இது ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக தான். மேங்கோ ஜாம் வந்து 2 விதமாக செக் பண்ணலாங்க. எப்படின்னா இது எடுத்த உடனே கொஞ்ச நேரம் நின்றுட்டு பிறகு அது வந்து ஃப்ளோ ஆகணும். ஸோ அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. அது உங்களுக்கு புரியலனா ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி வந்து எடுத்து போட்டுக்கோங்க. அது போட்டிங்கன்னா அது ஃப்ளோ ஆகாமல் இருக்கணும், அப்படியே நிற்கணும். ஸோ வந்து ஜாம் வந்து ரெடி ஆயிடுச்சுன்ட்டு அர்த்தம். ஸோ பாருங்கள் சூப்பரான ஜாம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஒரு ½ லெமன் ஜூஸ் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணணும், அப்போ தான் வந்து அந்த ஜாமோட டேஸ்ட் வரும் உங்களுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் ஆற விட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டைட் ஆகிடும். ஸோ கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ எடுத்துட்டு நம்ம பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நீங்கள் உடனே வந்து ஒரு ஸ்டெரிலைஸ்டு வந்து கிளாஸ் ஜாரில் வந்து சேர்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து ஒரு 6 months ஆனாலும் உங்களுக்கு கெடாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள் ரொம்ப சிம்பிள் மெத்தட்ல வீட்லேயே டக்குன்ட்டு மேங்கோ ஜாம் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த சம்மர் மேங்கோ சீசனில் கண்டிப்பாக நீங்கள் மேங்கோ ஜாம் ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இந்த மேங்கோ ஜாம் ரொட்டி, தோசை, சப்பாத்தி, பிரெட் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் ஸ்டே பாசிட்டிவ், பி பாசிட்டிவ் அண்ட் திங்க் பாசிட்டிவ். தேங்க்யூ.